ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலு வெள்ளை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவே முதல்ல இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இந்த குழம்ப கடைசியில் தான் தாளிக்கணும். நான் கொஞ்சம் முதல்ல தாளித்து வைக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டை அரைக்கணும். பூண்டை முழுசாக போட்டுட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி சின்னதாக சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா ஒன்று நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சம் வத்தல், தேங்காய், இதுலேயும் கொஞ்சம் வெங்காயம், பூண்டு அதிலே போட்டுட்டேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா காயும் எல்லாம் ஒன்று சேர ஓரளவுக்கு நம்ம வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு. மஞ்சள் போடாதுன்னா லைட்டாக மஞ்சள் பொடி. குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். அப்படியே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த குழம்ப கடைசியில் தாளிக்கணும். நான் முதல்ல தாளித்து வச்சுட்டேன். கடைசியில் தாளித்தா தான் நல்லா மணமாக இருக்கும். குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.